அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் வாய்ப்புன்றது ரொம்ப முக்கியம். காரணம், வாய்ப்புகள் தான் வாழ்க்கையை மாற்றியமைக்கின்ற பொக்கிஷமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த விதத்தில ஒரு நிகழ்வ பத்தி இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 12 வயசு சிறுவன் அப்பாவோட ஓஹியோ ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. எதார்த்தமா இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது ஹியூரான் துறைமுகத்திற்கு அனுப்ப வேண்டிய சரக்கு பெட்டிகள் அவர் கண்ணுக்கு தெரியுது. பக்கத்திலேயே ஒரு ரெட் கலர் பெயிண்ட் டப்பாவும் இருக்கிறது. அதை எடுத்து ஒவ்வொரு பெட்டிலையும் போஸ்ட் ஹியூரான் சொல்லி எழுதிட்டே வராரு. எழுதி முடிக்கின்ற தருணத்துல ஒரு கை தன்னை தொட்டு தூக்குகிறது. யார் என்று பார்க்கும் பொழுது அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கிறார். அவர் இதே வேலையை நீங்க டெய்லி வந்து செய்யுங்க. மாசத்துக்கு $30 உங்களுக்கு சம்பளமாக தருகிறேன் என்று சொன்ன உடனே, அந்த சின்ன பிள்ளைக்கு $30 என்பது மாபெரும் பணமாக தெரிகிறது. அது மட்டும் இல்ல, 12 வயசிலேயே ஒரு வாய்ப்பு தன்னை தேடி வருகிறது என்றால், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. கூடவே நான் தின்பண்டங்களையும், நியூஸ் பேப்பரையும் சேல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு, அந்த வேலைய ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட செஞ்சுட்டே போறாரு. ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இவரு இப்படி யோசிக்கிறாரு. ஓஹியோ ரயில் நிலையத்திலிருந்து டெட்ராய்டு வரைக்கும் நம்ம டிராவல் பண்றோம். அதுக்கு பிறகு மறுபடியும் ரயில் ரிட்டர்ன் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. நம்முடைய நேரம் வீணாகுது அப்படின்ற அந்த சின்ன பிள்ளை நினைச்சு, யங் மேன் சொசைட்டில ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து நிறைய புத்தகங்கள படிக்கிறார். அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சம்பந்தமான புத்தகங்களை நிறைய படிக்கிறார். ஸோ லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் வேர் எவர் யூ ஆர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க. அப்போ நாளிதழ் நிறுவனங்களோட அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இவர் இப்படி யோசிக்கிறாரு. நம்மகிட்ட வாசகர்கள் இருக்கிறாங்க. நாம தொடர்ந்து பயணிக்கிறோம். நாம ஏன் ஒரு ஜர்னல உருவாக்கக்கூடாதுன்ற ஒரு ஐடியா அவர் மைண்ட்ல வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த நிறுவனங்களோட பேசி அச்சகத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பேப்பர், இங்க் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு இயந்திரத்த வாடகைக்கு எடுக்கிறாரு. இருந்தாலும் இடம் வேணும் இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது, யார் தனக்கு முதல்ல அவர் ஹெல்ப் பண்ணாரோ, அதே ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட மறுபடியும் போய் ஹெல்ப் கேட்கிறாரு. இதே ரயில்ல எனக்கு ஒரு 4 அடி நீங்க குடுத்தீங்கன்னா, யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாம என்னுடைய வார இதழ நான் நடத்திக்குவேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு அதிலேயே சக்சஸ் ஆகுறாரு. அப்போ வாழ்க்கையில உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஓடும் ரயிலிலே சுட சுட ஒரு ஜர்னல் உருவானது என்றால், அந்த பையன் உருவாக்குன அந்த வீக்லி ஜர்னல் தான். அதுக்கு என்ன அவர் பேர் வைக்கிறார்னா, அந்த ரயிலுடைய பேரு கிராண்ட் ட்ரங்க் என்பதாகும். அதனால் கிராண்ட் ட்ரங்க் ஜர்னல் என்று அந்த வீக்லி மேகசினுக்கு அவர் பெயரிடுகிறார். அப்பொழுதே அது 8 சென்ட்டுக்கு விற்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன். நம்மில் பல பேருக்கு ஏதேனும் ஒரு மாபெரும் வாய்ப்பு வரும்போது, அந்த வாய்ப்பினை எடுத்து செயல்படுவதற்கு எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர எத்தனை பேர் கையாள விரும்புறோம்? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்லுவோம், அமௌண்ட் இல்லன்னு சொல்லுவோம், இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஆள் இல்லன்னு சொல்லுவோம். பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு நாம் பின்வாங்குகின்றோம். ஆனால் ஒரு பேப்பர் பாயாக இருந்து ஒரு ஜர்னல் எடிட் பண்ற அளவுக்கு அந்த சிறு பையன் மாறினார் என்றால், வாழ்க்கையில வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிற்காலத்துல மாடிஃபைட் டெலிகிராஃபையும் அவர்தான் கண்டுபிடிக்கிறார். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நாம் புல் பண்ணி நிக்க வைக்கக்கூடிய அந்த சாதனத்தையும் அவர்தான் கண்டுபிடிக்கிறார். இந்த சிறுவன் யார் அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது, அந்த சிறு பிள்ளை தான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லக்கூடிய 1000 கண்டுபிடிப்புகளுக்கு மேல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் விஞ்ஞானி ஆகும். ஆகவே இந்த ஆட்டிடியூட் என்பது ஒரு சிறு வயதிலிருந்து மட்டும் அவர்களிடம் இல்லை. வாழ்க்கையில் கடைசி நேரம் வரைக்கும் அவர்கிட்ட அந்த ஆட்டிடியூட் இருந்ததாம். அது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். தன் வாழ்க்கையில உருவாக்குன மாபெரும் அந்த ஃபேக்டரி, அந்த ஆய்வுக்கூடம் திடீரென்று எரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கு கொஞ்சமா தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. எல்லோரும் பார்த்து பரிதாபத்துல பார்க்கும் பொழுது, இவர் மட்டும் அழகிய 3 வரிகளை அவர் தருகிறார். அதாவது, "There is a great value in the disaster. All our mistakes were burnt up. Thank God, let me create a new" என்று சொல்கிறார். அப்போ அந்த தருணத்திலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். What an attitude. It is an attitude of gratitude. அந்த ஆய்வுக்கூடம் எரிந்து 3 வாரத்துல போனோகிராஃப் என்ற ஒரு புதிய கருவினை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துகிறார். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தருணத்திலும் இறைவனுக்கு நன்றியும் செலுத்துகிறார். தன் மீது மாபெரும் நம்பிக்கை வைத்த வண்ணம் இருக்கிறார். ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர் பயன்படுத்தியவராக இருக்கிறார். அகத்தூண்டல் 1%,
கடின உழைப்பு 99%. இவை இரண்டையும் கலந்த கலவைதான் மாமேதை என்று அடிக்கடி ஆல்வா எடிசன் அவர்கள் சொல்வாராம். ஆகவே நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன். வாழ்க்கையில் கிடைக்கின்ற வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டவர்கள் வெற்றியாளராக இருந்தது அன்று. ஆனால் வாய்ப்புகளையே உருவாக்க தெரிந்து கொள்பவர்கள் தான் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் இன்று. ஆகவே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். இறைவனுக்கு ஒவ்வொரு தருணத்திலும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்பிக்கையை விதைப்போம். உழைப்பினை தொடர்வோம். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சாதனையை புரிவோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.